தூத்துக்குடியில் அதிவேகமாக சுழன்று சூறாவளியாக வானத்தை நோக்கி உயர்ந்த காற்றுச்சூழல். சுழன்றடித்த சூறாவளி மண்ணையும் விண்ணையும் இணைத்த காட்சிகள். என்னதுங்க இது? வாட்? பேரிகடி சாஞ்சிட்டேன். ஐயோ அப்பா. சுழல் சூறை காற்றால் வாகைக்குளம் சுங்குச்சாவடி மேற்கூரை அடித்து செல்லப்பட்டது. சென்ற இடமெல்லாம் மேற்கூரைகளை பெயர்த்து எடுத்து கோர தாண்டவம் ஆடிய சூறை காற்று. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். சிகிச்சை பெறும் தொழிலாளர்கள் விரைந்து குணமடைய இறைவனை வேண்டுகிறேன் என சமூக வலைதளத்தில் பதிவு. அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக விசாரணை குழு அமைத்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கையும் 3 நாட்களில் இறுதி அறிக்கையும் அளிக்க ஆணை. அமோனியா வாயு கசிவால் பலரின் நுரையீரல்கள் பாதிப்பு, 2 உயிரிழப்பு. ரசாயன வாயு பயன்படுத்தும் ஆலைகளில் கூடுதல் கண்காணிப்பு இருக்கும் என அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. இதுவரை 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. கவலைக்கிடமாகவும் சில பேர் இருக்காங்க. காத்துல 300 ppm 300 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அளவுக்கு அந்த அமோனியா இருந்தது. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் நம்ம எங்கேயும் பார்த்தது இல்லை அப்படின்னு தான் டாக்டர்ஸும் சொல்றாங்க. அமோனியா வாயு கசிவால் 2 பெண்கள் மட்டுமே உயிரிழந்ததாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஆலைகள் அமோனியா வாயு கசிவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி. இங்க இருந்த எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணி பக்கத்துல இருக்க கல்யாண மண்டபத்துல தங்க வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அடுத்து SDRF அண்ட் NDRF இப்போ அந்த லீக்கேஜஸ் ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர் பாதுகாப்பில் அரசு சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். தொழிற்சாலைகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல். கவலைக்கிடமாக உள்ளவர்கள் உயிர் பிழைக்க நாம் பிரார்த்திக்க வேண்டும் என உருக்கம். அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக ஆலை உரிமையாளர்கள் உட்பட 2 கைது. 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. மறு அறிவிப்பு வரும் வரை இறால் பதப்படுத்தும் ஆலைகளை இயங்க தடை. நாடு முழுவதும் நடந்த நீட் மறுதேர்வில் இயற்பியல் கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்தன. தேர்வை எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவர்கள் கருத்து. பயோ ஓகேவா இருந்தது, கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருந்தது, பிசிக்ஸ் எப்பவும் போலதான். மே 3 கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிசிக்ஸ் தான் கஷ்டமா இருந்துச்சு. பயாலஜி ஈஸியா இருந்துச்சு மே 3 கம்பேர் பண்ணும்போது. பிசிக்ஸ் போன தடவை கொஞ்சம் ஈஸியா கேட்டிருந்தாங்க, இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. லென்த்தி கொஸ்டின்ஸா இருந்தது. பெங்களூருவில் போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் நீட் மறுதேர்வுகள் கடும் பாதிப்பு. தாமதமாக வந்த மாணவி மெயின் கேட் ஏறி உள்ளே செல்ல முயன்றதால் பரபரப்பு. நெல் மூட்டைகளை சேமிக்க மூடப்பட்ட குடோன்கள் அமைப்பதற்கு குறைந்தது 6 மாத காலமாகும். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த பின்னர் வேளாண் அமைச்சர் வினோத் பேட்டி. குடோன் அமைக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ குடோன் அமைக்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம் ஆகும் அது கட்டுறதுக்கு. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மதுரையில் 101, சென்னை, பாளையங்கோட்டை, வேலூரில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டரித்தது.
அவிநாசி அடுத்த சாவக்கட்டு பாளையத்தில் வழி தவறி வந்த காட்டு யானை கிராம பகுதிகளில் நடமாட்டம். வீட்டிலிருந்து யாரும் வெளியே வர வேண்டாம் என மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் தொடரில் தமிழக வீராங்கனை துளசிமதி 2 தங்கம் 1 வெண்கலம் வென்று அசத்தல். மகளிர் ஒற்றையர் இரட்டையர் பிரிவில் தங்கம், கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலம் என 3 பதக்கங்களை கைப்பற்றி சாதனை. முத்தரப்பு ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இந்திய ஏ அணி. இறுதிப் போட்டியில் இலங்கை ஏ அணியை 66 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. இங்கிலாந்து தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெறாத ஹர்திக் பாண்டியா பிசிசிஐ தரப்பில் காரணம் தெரிவிக்காததால் சர்ச்சை. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி 253 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலை. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் குராசோ அணியின் கோல்கீப்பர் எலாய் புதிய சாதனை. 90 நிமிடங்களில் ஈக்வடார் வீரர்கள் அடித்த 15 கோல்களை தடுத்து அசத்தல். வங்கதேசத்திற்கு எதிரான கடைசி T20 போட்டிகளும் ஆஸ்திரேலியா வெற்றி. 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி அபாரம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலிருந்து துனிசியாவை வெளியேற்றியது ஜப்பான். துனிசியாவுக்கு எதிரான போட்டியில் 4 கோல்கள் அடித்துள்ளதால் நாக் அவுட் சுற்றுக்கு ஜப்பான் தேர்வாக வாய்ப்பு.